செவ்வாய்க்கிழமை வாங்க, புதன்கிழமை வச்சு. சரி, புதன்கிழமையே வர சொல்லு. ஆமாம், புதன்கிழமை வர சொல்லு. சரி சாமி. புரியுதா தாயே? நாளைக்கு வேண்டாம் சாமி. செவ்வாய் வெறுவாய் போயிடும் சாமி. நாளைக்கு குழந்தை அமாவாசை கிடையாது சாமி. புரியுதா குழந்தைய? குழந்தைய காலைல நாளைக்கு அப்படி இதெல்லாம் ஒரு சுலபமாக கணிக்கிறத வச்சு நாளைக்கு 9 வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க சாமி. புரியுதா குழந்தைய? அதனால பிரதோஷத்தை வச்சு கழிச்சு அன்றைக்கி அமாவாசை முடிஞ்சு சாமி. புதன்கிழமை வச்சுக்கோங்க. புரியுதா ஐயா? அப்பதான் நன்மைகள் நடக்கும், நல்லதுகள் ஏற்படும். குழந்தைய நம்மளுக்கு குழந்தைய இன்னொருகள் நல்ல பிரபஞ்சத்தை நான் அனுப்பித்தரேன், பயப்படாதே குழந்தைய. நடத்தி கொடுக்கணும்னு தான் நான் கொடுத்த மாலையை தேவன் காட்டுன்னு நினைக்கும். கொடுத்த மாலையை தேவார்த்தனை காட்டிட்டு இருக்கணும், அங்கேயே காட்டுறோம் சாமி. காட்டிட்டு தான் இருக்கிறோம் வீட்லயே. புரியுதா குழந்தைய? வணங்கிட்டு வா, நல்லதா பண்ணி தரேன், நல்லபடி குழந்தைய செயல் கொண்டு வந்து தரேன், எதிரிமா இருக்கு. சரி சாமி. எனக்கு தான் சாமி என்னமோ போன வாரம் வந்து தலையை சுற்றிக்கிட்டே வருது, என்னன்னு ஒன்றும் தெரியல. குழந்தைய டாக்டர்கிட்ட பார்க்க போகலான்னு நாளானைக்கு இருக்கிறோம் புதன்கிழமை. குழந்தைய தலை சுத்தல் ஏற்படுது சாமி, அது குழந்தைய சரிப்படுத்தி கொடுத்துறேன், பயப்படா. சரி சாமி. புரியுதா குழந்தைய? அது குழந்தைய பல விதமான மனுஷல போட்டு குழந்தைய குழப்பத்தை போட்டு வெள்ளம் காட்டியும் உனக்கு ரத்தமே கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பையன் ஒரு இடத்துல இருக்கல. புரியுதா குழந்தைய? எப்படி இருந்தாலும் குழந்தைய அது நான் சுலபமா முடிச்சு தரேன் சாமி, பயப்படா. சரி சாமி. புரியுதா குழந்தைய? போன வாரம் ஏழுமலையான் கோயிலுக்கும் திடீர்னு கூப்பிட்டாங்க. போனேன், நல்ல முறையாக தான் போய் சாமி தரிசனம்லாம் கும்பிட்டு வந்தேன். வந்த மறுநாளே இப்படி ஒரு சோதனை, அதுதான் பயமா இருக்குது. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நிர்மலன் குழந்தைய ஏதோ ரோகத்துல உனக்கு குழந்தைய விடப்படி தரேன், வித்தியாசத்தை நீக்கி தரேன். சரி சாமி, இதான் பார்த்துக்கணும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பயப்படாது. புரியுதா குழந்தைய? பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டுல குழந்தைய கல்லா இருந்தாலும் கரைச்சி தரேன், சரி சாமி. இரும்பா இருந்தாலும் நுணுக்கித்தாரு சாமி, விஷமா இருந்தாலும் நீரா பண்ணித்தாரு சாமி. புரியுதா குழந்தைய? எவ்வளவு பெரிய குழந்தைய துக்கமா இருந்தாலும் தவிடு பொடிய பண்ணித்தாரேன், பயப்பட வேண்டாம், காப்பாத்தாரேன். புரியுதா குழந்தைய? எதையும் இது முன்ன வந்து திருமண பாக்கியத்தை பாரு, டென்ஷன் ஆகாது. சரி சாமி. புரியுதா குழந்தைய? உடம்பு நல்லா போயிடும். சரி சாமி. இது வந்து நம்ம மரணம் ஆகி போயிடும், ஆயுஸ் கம்மியா இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். என் பார்த்துக்கு வந்துட்டு அந்த வழி வழியா படித்தேன், சரி சாமி. பயப்பட வேண்டாம்.